ஹாய் மணி. ஹலோ இல்ல சரி கிளாஸ் போடுங்க நம்ம கண்ணாடி தீபக்கே வரல. என்னடா நீ உங்ககிட்ட இதே விளையாட்டா போச்சுடா. வீட்ல சௌக்கியமா? இதோ இருக்காங்கடா. அப்பா கேட்டாரா? வர வேண்டியதான்டா. கண்டிப்பா உன்னை வர சொன்னாங்க. ஓகே ஹாய் ஹாய். ஹலோ ஹாய் ஹாய். வணக்கம் ஐயா. என்ன நீ உங்ககிட்ட கேட்டு குட் மார்னிங் சார். இந்த பேராசிரியர் ஒருத்தர் தான்டா வணக்கம் வச்சா திருப்பி வணக்கம் வைக்காத ஆளு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. டேய் அந்த கிராமிய பாட்டு பத்தி ஏதோ கட்டுரை ரெடி பண்ணணும்னு சொன்னீங்க. என்னடா ஆச்சு? நிறைய தகவல் கிடைச்சிருக்குடா. அதை பத்தி ஒரு ஆய்வு ஆமா, ஆமா. பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஏப்பா இவனை ஐயா சொல்லுங்கய்யா. நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறோம்யா. நான் நம்ப மாட்டேன். இல்லைங்கய்யா, உண்மையிலேயே நாங்கெல்லாம் நல்லா படிக்கிறோங்கய்யா. ஏய் நீ கற்பூர் தஞ்சு சத்தியம் பண்ணா கூட நான் நம்ப மாட்டேன். நேத்து ராத்திரி மதிலேறி குதிச்சு சினிமாவுக்கு பண்ணது நீங்க தானே? இல்லைங்க ஐயா, நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு எங்களை தப்பா நினைக்கிறீங்க. படிங்கடா, படிக்கத்தானே வந்தீங்க. அதை விட்டுட்டு சைட் அடிக்கிறது, லுக்க விடுறது, சினிமாவுக்கு போறது, பீர் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா மாடு மேய்க்க கூட தகுதி இல்லாம போயிடுவீங்க. நான் என்னதான் எடுத்து சொன்னாலும் நீங்க திரும்ப திரும்ப அதை தான் பண்ண போறீங்க. விளங்காம தாண்டா போவீங்க. டேய் நம்ம பேராசிரியர் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதடா. டேய் விட்ரா, தமிழே வராத தமிழ் பேராசிரியர் அவரு. டேய் லூசாடா நீ. அவர் என்ன ஜோக் அடிச்சிட்டு போறாரு. வெக்கப்பட வேண்டிய விஷயம் கூட வெக்கப்படாம சிரிக்கிறான் பாரு. டேய் நான் அதை நினைச்சு சிரிக்கலடா மச்சான். நம்மளாவது பரவாயில்ல, 2 வருஷமோ 3 வருஷமோ ஒழுங்கா படிச்சு முடிச்சுட்டு ஓடிட போறோம். ஆனா அவர் பொண்டாட்டி பிள்ளைங்களா ஏய் ஆமாடா, சரிடா. நினைச்சா தாண்டா. வா போலாம் வா. வாடா வாடா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் ஐயா. நல்லாவும் படிக்கிறோம் ஐயா. யுனிவர்சிட்டி எக்ஸாம்ல எங்கள்ல ஒருத்தர் தான் அதிகமா மார்க் வாங்குவோம் ஐயா. படிக்கிறீங்களா? அதுவும் நல்லா படிக்கிறீங்களா? என்னத்துக்கு? ஐயா என்னங்க எப்படி சொல்றீங்க? நீங்க தான் எங்களை எல்லாம் நல்லா படிங்கன்னு சொல்லணும். சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். அழகா இருக்கிற பொண்ணுங்க படிக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். கண் விழிச்சு படிக்கிறதுனால கண்ணுக்கு தானே கெடுதல். தூக்கம் போயிடும். தூக்கம் குறைஞ்சா ஆரோக்கியம் கெடும். அப்புறம் அழகு போயிடும். தேவைதானா இது? படிக்கலன்னா எப்படிங்க ஐயா மதிப்பெண் கிடைக்கும்? நான் எதுக்கு இருக்கேன்? மதிப்பெண்களை அள்ளி விட மாட்டேனா? அதனால ஜாலியா இருங்க, விளையாடுங்க, சினிமா பாருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா அப்பப்ப என் கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கு. சரியா? என்னடி இவரு? நம்ம பேராசிரியருக்கு ஒரு குழந்தை இருக்கு, அவளும் ஒரு பொண்ணு தானே. கோமதி படிச்சவங்க கூட பெண்களை இன்னும் போக பொருளா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யாரால விடுவு காலம் வரப்போதோ தெரியல. வணக்கம் மேடம். மணிமேகலை வர சொன்னீங்களாமே? நேத்தே வர சொன்னேன். உட்காருமா. பரவாயில்ல மேடம். பரவாயில்ல உட்காரு. நேத்து கிராமத்துக்கு போயிருந்தேன் பாட்டு சேகரிக்கிறதுக்காக. கிராமிய பாடல் பத்தி தானே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். தெரியுமே. ஆய்வெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? முடிஞ்சிருச்சு மேடம். நாளைக்கு பேராசிரியர் கிட்ட சப்மிட் பண்ண போறேன். நல்லதுமா. செய். பேராசிரியர் உன் மேல தனி அபிப்பிராயம் வச்சிருக்காரு. அது உனக்கு தெரியுமோ? தெரியாது மேடம். தனி அன்பு, தனி கவனம், தனி அக்கறை எல்லாமே.
தீசிஸை முடிச்ச உடனே உனக்கு இங்கேயே ஒரு வேலை போட்டு தர போறாராம். அப்படியா மேடம்? ம். ப்ரொஃபசர் ஒருத்தர் மேல அன்பு வச்சுட்டாருன்னா அவங்களுக்காக எது வேணாலும் செய்வாரு. எதை வேணும்னாலும்னா என்ன மேடம்? முதல் வகுப்புல தேர்ச்சி பெற வைப்பாரு, அப்புறம் வேலைக்கு ஏற்பாடு பண்ணுவாரு, அப்புறம் 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 வாழ்க்கைக்கு தேவையான பல உதவிகளை செஞ்சு தருவாரு. இதுக்கு நான் என்ன பிரத்யுபகாரம் பண்ணணும் மேடம்? மணி, நீ ஒன்னும் குழந்தை இல்ல, உனக்கு புரியும். நான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப ரொம்ப சௌகரியமா இருக்கேன். அனுசரிச்சு போன மணி. மேடம், நான் என் அறிவை முன் வச்சு வாழறவ. எனக்கு ஏதாவது மரியாதையும் சிறப்பும் கிடைக்குதுன்னா அது என் அறிவாலையும் என் காரியத்தாலையும் கிடைக்கணும். மற்றபடி வர்ற கௌரவம் எனக்கு வேண்டாம். அறிவு, படிப்பு, ஞானம், சமூக அக்கறை இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் ஆசிரியைன்னு பேரு. மற்றபடி வாழறவங்களுக்கு வேற பேர் இருக்கு. வரட்டு கொள்கைகள் சோறு போடாது மணி. அது எனக்கு தெரியும் மேடம். ஆனா கட்டின புடவையை வித்து மானத்தை வாங்குறவன் நான் இல்லை. மாணவர்களுக்கு நல்ல வழியை காட்டி கொடுக்கத்தான் நீங்க இருக்கீங்க. கெட்ட வழியை காட்டி கொடுத்துறாதீங்க. கல்வி கொடுத்த கலவி கொடுமை மாத்திராதீங்க மேடம். உங்களுக்கு எவ்வளவு அழகா எழுத வருது, அதுல முயற்சி பண்ணுங்க. உங்க திறமையில நில்லுங்க. யாருக்கோ ஆள் பிடிக்கிற கண்காணியா மாறிடாதீங்க. முதல் வகுப்புல தேர்ச்சி பெற வைப்பாரு, அப்புறம் வேலைக்கு ஏற்பாடு பண்ணுவாரு, அப்புறம் அப்புறம் வாழ்க்கைக்கு தேவையான பல உதவிகள். மணி மணி மணி, நீ ஒரு குழந்தை, உனக்கு புரியும். ரொம்ப கோவமா இருக்கா போல இருக்கு. மணி மணி. மூர்த்தி, ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதான் உன்னோட கோவமா? இதுக்கு தான் உம்முன்னு இருந்தியா? அதெல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது. அப்ப பழகி புரிஞ்சுக்கலாமா? ஓரளவுக்கு. முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அது சொல்லு. என்ன இது? பரீட்சையில கூட எளிமையா கேள்வி கேட்பாங்க, இவ இப்படி குழப்பிட்டு போறா. மணி, என்ன மூர்த்தி, யோசிச்சிட்டியா? இல்ல மணி, அது மூர்த்தி, இது நான் உனக்கு வைக்கிற பரீட்சை. எங்க அம்மா ரொம்ப சுலபமான அபிப்பிராயம் வச்சிருக்காங்க. காஃபி குடிக்கிறவங்களா நல்லவங்க, டீ குடிக்கிறவங்களா கெட்டவங்க. சரியா சொன்ன. எங்க அக்காவை கூட ஒருத்தர் பொண்ணு பார்க்க வந்தாரு. அவர் கூட ஒரு நல்ல வேலையில கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. ஆனா எங்க அக்காவுக்கு பிடிக்கல. ஏன்? பார்க்க சுமாரா இருந்தாரா? பார்க்க நல்லாவே இருந்தாரு. அப்படி ஏன் பிடிக்கல? அது ஒன்றும் இல்லை. இவங்க 2 பேரும் தனியா பேசிட்டு இருந்தப்ப இவ சிகரெட்டை பத்த வச்சு எங்க அக்கா ஆசையா வளர்த்த மணி பிளான்ட் இலை மேல சூடு வச்சுட்டாரு. அது எங்க அக்காவை ரொம்ப பாதிச்சிடுச்சு. இப்பதான் மூர்த்தி நீ சரியான இடத்துக்கு வந்திருக்க. இலைய சுட்டு பாக்குற மனுஷனை எந்த பொண்ணுதான் விரும்புவா? அதே மாதிரிதான் பொண்ணுங்களை அடிக்கிறவன், பொய் சொல்றவன், லஞ்சம் வாங்குறவன், வாங்கின கடனை திருப்பி கொடுக்காதவன், இவனுங்க எல்லாம் கெட்டவனுங்க தான். அப்புறம் இதுக்கப்புறமும் கெட்டவங்க இருக்காங்களா? இருக்காங்க மூர்த்தி. சின்ன பெண்கள் கிட்ட வரம்பு மீறவங்க, ரெட்டை அர்த்தத்துல பேசுறவங்க, எனக்கு சம்மதம்னா உனக்கு பட்டம் வாங்கி தரேன், வேலை வாங்கி தரேன்னு சொல்றவனுங்க, பெண்கள் படிக்கிற இடத்த காம கூடாரமா மாத்துறவன், அப்பா மாதிரி அன்பு காட்ட வேண்டியவன்,
படிக்க வர மாணவிகளை மனைவியாக்க துடிக்கிறவன். இவங்கெல்லாம் கெட்டவங்க தான் மணி, சந்தேகமே இல்ல. இவனுங்க எல்லாரையும் விட ஒரு கெட்டவன் இருக்கான். யாரு? நம்ம துறை தலைவர். தினம் தினம் அவரை சந்திக்க வேண்டியிருக்கு. தனியா அவர் அறைக்கு போகவே பயமா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன மூர்த்தி பண்றது? ஐயா என்னங்கய்யா? ஐயா பேச்ச நான் மீறுவேனுங்களா? ஐயா மனசு வச்சு அந்த பதவிக்கு என்ன போட்டீங்கன்னா ஐயா மனசை புரிஞ்சு நான் நடந்துக்குவேன். புரியுதுங்கய்யா, புரியுது. ஐயா விரும்புறத ஐயா விருப்பப்படியே செஞ்சிடறேன். ஐயா கொடுக்க சொல்ற இடத்துல கொடுத்துடலாங்க ஐயா. 1000 ரூபா நோட்டாவே கொடுத்துடலாம். உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க கை தூக்கி விட்டா தானே என்ன மாதிரி ஆளுங்க வாழ முடியும். நான் அந்த பதவிக்கு வந்தா ஐயா சொல்ற ஆளுகளுக்கு வேலை போட்டு கொடுக்கலாம். அப்படி இப்படி நமக்கு பல சௌகரியங்களை செஞ்சுக்கலாம். ஐயாவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பதவி மட்டும் எனக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா நான் நாயா உழைப்பேங்கய்யா. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. ஐயா வணக்கம் ஐயா. மனித வாழ்க்கை எவ்வளவு அற்பமா போச்சு பாத்தீங்களா? என்னையா சொல்றீர்? மனுஷன் நாயா பூனையா மாற வேண்டி இருக்கு. ஒட்டு கேடுறாயா? நானா கேட்கல ஐயா, வரச்சே காதுல விழுந்தது. யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க? அமைச்சர்கிட்டயா? வந்த விஷயத்த சொல்லும். எப்பவும் அடுத்தவன் துண்டிலே கையை தொடக்க ஆசைப்படாதீர். நான் கேள்விப்பட்டது மெய்தானா? துணை வேந்தராக போறீங்களாமே, அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். எது எப்பப்ப எப்படி எப்படி நடக்கணுமோ அது அப்பப்ப அப்படி எப்படி நடக்கணும். இல்லைனாலும் அதை பத்தி நான் வருத்தப்பட போறது கிடையாது. பலனை எதிர்பார்க்காம உழைன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் கர்மயோகம். அடாடாடாடா, இமயமலையிலேருந்து நேர இறங்கி வந்த மாதிரி பேசுறீங்க. தாடி இல்லாத ரிஷி. ஏதோ நாய் பூனைன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. வந்த விஷயத்த சொல்லும். வந்துட்டேன். இதுல நீங்க கேட்ட தொகை இருக்கு. ஏயா இதுல ஒன்றும் வட்ட அடிக்கலையே. பண விஷயத்துல நான் தப்பு பண்றது இல்ல. அப்ப படிப்பு விஷயத்துல மட்டும்தான் தப்பு பண்ணுவீராக்கும். அதுவும் அவ்விடத்துல இருந்து அடியேன் கத்துக்கிட்டது தான். பணம் கொடுத்தாச்சு. அந்த மாணவிக்கு மார்க் அள்ளி போட்டு பாஸ் பண்ண வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு ஐயா. ஆகட்டும் பாப்போம். அது சரி, அந்த மாணவிக்காக இவ்வளவு சிரமம் எடுத்து அலையிறீரே, என்ன விஷயம்? அதுவும் அவ்விடத்து பாடம் தான். பார்வதிக்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல வேலை போட்டு கொடுக்க நீங்க பட்ட சிரமம் உலகத்துக்கே தெரியும். முதல்ல இடத்த காலி பண்ணுமையா. வரங்க ஐயா. ஐயா, யூனிவர்சிட்டிக்குள்ள லஞ்ச ஒழிப்பு போலீஸ் மோப்பம் பிடிச்சுக்கிட்டு அலையுது. ஜாக்கிரதையா இருங்க. தெரியும் தெரியும், போயா. நான் பார்க்க வளர்ந்துட்டு எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டான். மாணவ கண்மணிகளே, அமருங்கள் அமருங்கள். இன்னைக்கு நாம சங்க இலக்கியத்திலிருந்து கலித்தொகையை பத்தி பார்க்க போறோம். காதல், காமம், தலைவன் தலைவி பிரிவு இதெல்லாம் உள்ளடக்கியது. காதல் கண்ணில் ஆரம்பம் ஆகிறது, மனதில் குடியேறுகிறது, வாழ்வோடு இணைந்து கொள்கிறது. உலக போரை விட காதலர்கள் நடத்தும் போர் உக்கிரமானது. உலக போரில் உயிர்கள் இறக்கும், உடல்களின் போரில் உயிர்கள் பிறக்கும். இளமை பருவம் இனிக்கும் பருவம், இன்பத்தை தேடி அலையும் பருவம். இதற்கு எடுத்துக்காட்டாக கலித்தொகையிலே தலைவனிடம் தலைவிக்காக தோழி தூது போகிறாள். போய் தோழி சொல்கிறாள், தலைவனே, தலைவி உன் காதலி, உன் உயிரோடு கலந்தவள். அவளை தனிமைப்படுத்தி தள்ளிவிட்டு தவிக்க விட்டு பொருளாசை கொண்டு பேராசையோடு பொருள் தேடி போகாதே. இது நியாயமா? இது தலைவிக்கு நீ செய்யும் துரோகம் அல்லவா? நீ செல்லும் பாதையை நினைத்தால் என் நெஞ்சமே பதைக்கிறது. பாலைவனத்து கள்வர்கள் வழிப்போக்கர்களை கண்டாலே வம்பிழுத்து அம்பெய்து கொள்வர்.
மேலும் நீ செல்லும் பாதையோ கொடூரமான விலங்குகள் உலவும் காடு. அந்த ஆபத்தை, அபாயத்தை கடந்து போய் நீ என்ன கொண்டு வர போகிறாய்? பணம் தானே? நீ சென்று பொருள் தேடி வருவதற்குள் காதல் கருகி மோகம் மூப்படைந்து வாலிபம் நீங்கி வயோதிகம் அல்லவா உனக்கு வந்துவிடும். எதை நோக்கி நீ போகிறாயோ அதையே நீ இழக்கப் போகிறாயே. காதலை விற்று காசு வாங்க போகிறாயா? ஆகவே தலைவனே, சுகவாழ்வு பாதையை விட்டு விட்டு பொருளாசையால் உன் தலைவியை விட்டு பிரியாதே. இவ்வாறு அந்த தோழி தலைவனிடம் தலைவிக்காக கூறினாள். ஐயா, சொல்லு, என்னப்பா உன் சந்தேகம்? ஐயா, இந்த பாட்டோட பார்வையில தான் சந்தேகம். சங்க போட்டையே கேள்விக்குறியாக்குறாயா? சரி சரி சரி, சொல்லு 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 சொல்லு. இது தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்கிற காதல் விவகாரம். இதில் தோழியேன் தலையிட வேண்டும்? ஏன்னா கதை தலைவி நாணமுடையவள். அவள் நேரில் பேச மாட்டாள். அதனால் தோழி மட்டும்தான் போய் பேசுவாள். ஐயா, தலைவிக்கும் தோழிக்கும் சம வயசு தானே? தலைவிக்கு இருக்கின்ற நாணம் தோழிக்கும் இருக்கும் தானே? ஏப்பா, தலைவிக்காக தோழி பேசுறது இலக்கிய மரபுப்பா. தமிழையா, அதத்தான் ஏன்னு நான் கேக்குறேன். அது வந்து நானே சொல்றேன். தலைவி பணக்காரி மேட்டுக்குடி, தோழி ஏழை சாமானியப்பட்டவள். இப்படி காரணம் சொல்லாம ஐயா? சொல்லலாம். ஆனா மூர்த்தி, சங்க இலக்கியத்தில் நாடகத்தன்மைக்காக இப்படி சில பாத்திரங்கள் படைக்கப்பட்டிருக்கு. அந்த காலம் பொற்காலம், அதிலேது வர்க்க பேதம். சங்க காலம் மட்டும் இல்லையா, எந்த காலமுமே பொற்காலம் கிடையாது. தமிழர் வாழ்க்கை ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இப்படி முரண்பாடுகளோட தான் வளர்ந்து வந்திருக்கு. இதோட இன்னொரு பக்கம்தான் இந்த தலைவியும் தோழியும். சரிங்க ஐயா, தலைவிக்கு மட்டும்தான் காதல் வருமா? தோழிக்கு காதல் வராதா? அது 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 வந்து அதை பத்தி உங்ககிட்ட நான் நாளைக்கு விளக்குறேன். இப்போ நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் போயிட்டு வரேன். வரட்டுமா? ஐயா, வரேன். கலக்கிட்டடா மச்சான். பேச விடாம பண்ணிட்டேன். டேய் பிச்சுடா. மச்சான், என்ன காசு இல்ல, நீ தான் வாங்கி தர சொல்லு. ஹாய்டா. ஓகேடா. உனக்காக இத கூட பண்ண மாட்டேனா? என்னடா? சரி சீக்கிரம் வா. ஹாய் மணி. ஹாய். ஹாய். என்ன மூர்த்தி, இன்னைக்கு கிளாஸ்ல எப்படி இருந்துச்சு? ஐயோ மணி, அதை ஏன் கேக்குற? டேய் பிரபாகர், நம்ம பேராசிரியர் இருக்காரு, பாடமா நடத்துறாரு, படு மோசமா ஜொல்லு விடுறாருடா. டேய், அவரு ஜொல்லின் செல்வன், சொதப்பல் சாம்ராட்ரா. ஏம்பா, அவரு கீழ்த்தர கிறுக்கன், பேரழிவு பேராசிரியன். மச்சான், கவிதை மாதிரி பேசுற எப்படிடா? டேய், ஏன்டா கவிதையை கொச்சப்படுத்துற? தமிழ்நாட்டுல ஏற்கனவே 214 கவி சக்கரவர்த்திகள், 316 கவி பேரரசர்கள், 410 சிற்றரசர்கள், 560 கவி ஜமீன்தார்கள் இருக்காங்கப்பா. ஏய், என்ன கோமதி சிரிக்காம உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்க? டேய், பேராசிரியர் பண்ண தொல்லையில அவங்க தாண்டா பாதிக்கப்பட்டவங்களே. நம்ம கோமதியை காதலிக்க சொல்லி கட்டாயப்படுத்திருக்காரு நம்ம பேராசிரியர். அதுக்கு இவங்க முடியாதுன்னு சொன்னதுனால பாடம் நடத்துற மாதிரி அவரு வேலையை காட்டியிருக்காரு. அப்படியே சொன்னார் கோமதி. நீ கவலைப்படாத, நாங்களாம் இருக்கோம். அந்த தைரியத்துல தான் நாங்க பல்கலைக்கே வரோம். இன்னைக்கு கிருஷ்ணமூர்த்தி பேராசிரியருக்கு வச்ச ஆப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிருஷ்ணமூர்த்தியோட உதவி இப்ப எனக்கும் தேவைப்படுது. சொல்லு மணி, உனக்கு என்ன பிரச்சனை? நம்ம பேராசிரியர் அழகேசன் இருக்கார்ல, அவரா? உலக போக்கிரிக்கெல்லாம் அரசனாச்சே. அவர் என்கிட்ட ரொம்ப தப்பா பேசுறாரு மூர்த்தி. அதுக்கெல்லாம் அந்த சாந்தி ஆசிரியர் உதவியா இருக்காங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவோம். உண்மைதான் மூர்த்தி. இப்பெல்லாம் ஆசிரியர்களை மாணவர்கள் திருத்த வேண்டியதா இருக்கு. நம்ம சத்தியமூர்த்தி ஐயா இருக்காங்களே, இவங்களையெல்லாம் அவர்கிட்ட 3 வருஷம் பாடம் படிச்சுட்டு வான்னு சட்டம் கொண்டு வந்தா கூட இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச சத்தியமூர்த்தி ஐயா மட்டும்தான் ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல ஆசிரியர். மாணவ சமுதாயத்துக்காக தான் வாழ்க்கையை தியாகம் பண்ண ஆசிரியர்கள் இருந்தாங்க, இப்பவும் இருக்காங்க. இவங்கெல்லாம் சீம கருவ மரம் மாதிரி துரோகிங்க. ஆராய்ச்சி மாணவனான என்ன நம்ம அழகேசன் ஐயா ஒரு அடிமையாவே நடத்திட்டு இருக்காரு.
அவர் வீட்டு காரை துடைக்க சொல்றாரு, கருவாடு வாங்கிட்டு வர சொல்றாரு, காய்கறி வாங்கிட்டு வர சொல்றாரு. என்ன ஒரு அடிமையாவே பயன்படுத்திக்கிறாரு. நான் ஒரு பல்கலை மாணவனா என்னன்னு எனக்கே தெரியல. டேய், நம்மள ஆண்ட ஆங்கிலேயர்களே நம்மளை விட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த அழகேசன் நம்மளை விட மாட்டேங்கிறாரடா. கல்வித்துறை கருங்காலிகளை உடனே களை எடுக்கணும். நாம ஏதாவது பண்ணணும். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. அந்த சாந்தி ஆசிரியை நல்லா தான் இருந்தாங்க. ஆனா இப்போ பணத்தை வாங்கி மார்க் போடுறது, சிரிச்சு சிரிச்சு ஆண்களை கவர்றது, அவங்க இப்போ ஒரு நாளாந்தர ச்சே, சொல்லவே வாய் கூசுது. மாணவர் சமுதாயமே கொதிச்சு போயிருக்க மாணவர்களை ஒன்று திரட்டணும். கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். பாப்பா கல்லூரி உதவியாளரே, என்ன நல்ல விஷயம். செப்பு செப்பு, நம்ம பல்கலைக்கழகத்துக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. புது துணைவேந்தர் வரப்போறாரு. என்ன புது துணைவேந்தர் வரப்போறாரா? என்னடா இங்க நடக்கிற உண்மையை பத்தி சொல்லி நம்ம பல்கலைக்கழகத்தை காப்பாத்தணும்.